எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யாழ்ப்பாணத்து சீனி அரியதரம் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு நான் முதல்ல 2 கப் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்து அதை கழுவிட்டு ஒரு 4-5 மணித்தியாலம் அதை ஊற விட போகிறேன். ஊற விட்ட பிறகு ஒரு 5 மணித்தியாலத்துக்கு பிறகு அதை தண்ணியை நல்லா வடித்து எடுக்கணும். எவ்வளோத்துக்கு தண்ணியை வடித்து எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சீனி அரியதரம் நல்லா வரும். அப்படி வடிச்செடுத்த அரிசியில் அரைவாசியை எடுத்து நான் ஒரு ரவை பதத்துக்கு குறுநலை அரைக்கிறேன். மிச்ச அரைவாசியை அரைச்சி மாவை எடுக்கிறேன். மாவை எடுக்க நான் அதை அரித்து எடுக்கிறேன். அரித்த பிறகு இப்படி கடைசியில் ஒரு கொஞ்சம் குறுநல் வரும். அது எங்களுக்கு தேவையில்லை. அதை விட்டுட்டு நான் அதுக்குள்ளே இப்போ 1 கப் சீனியும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு நான் தண்ணி ஒன்றும் விடையில் அந்த அரிசியில் இருக்கிற ஈரப்பதத்தோடையே அந்த சீனியை போட்டு குழைக்க அந்த சீனி கரைஞ்சி மாவோடு சேர்ந்து வரும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்கள் ஆறுதலாக குழைப்போம். நல்லா குழைச்சி வரைக்க கடைசியில் வரைக்க நல்லா ஷைனிங்காக வரும். ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதோட பதம் அதுதான். இப்படி வரும். இனி நாங்கள் இதை மூடி ஒரு 4 மணித்தியாலம் இதை அப்படியே ஊற விட போகிறேன். நான் 4 மணித்தியாலத்துக்கு பிறகு அதை எடுத்து திருப்பி குழைச்சி பார்க்குறேன். குழைச்சி பார்க்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்படி ஹார்டாக இருந்ததுண்டா நான் கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் எடுத்து கையில் தொட்டுட்டு அந்த மாவை குழைக்க போகிறேன். அதுக்கு ஊற்றி ஒன்றும் குழைக்கலை. நான் கையில் தொட்டு கொஞ்சம் தேங்காய் பாலை கையில் தொட்டுட்டு அப்படி குழைக்க போகிறேன். அதுக்கு ஊற்றக்கூடாது. இப்படி வரும். முதல் இருந்ததை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஆக சாஃப்டாக தேவையில்லை எங்களுக்கு. நீ இப்படி சின்ன வட்டமாக உருட்டிட்டு இப்படி தட்டி போட்டு நான் எண்ணெய்க்கு போட போகிறேன். எண்ணெய்க்கு போட்ட பிறகு இந்த சீனி அரியதரம் உள்ளுக்கு சரியான சாஃப்டாக ஆகிடும். அப்போ நீங்கள் அதை திருப்பி போடக்க சரியான கவனமாக இருக்கணும். நெருப்பு சரியான லோவில் இருக்கணும். பொங்கி வருகுது. நாங்கள் திருப்பி போடக்க கவனமாக இருக்கணும். திருப்பி போட்டாச்சு. இப்படி ப்ரௌனாக வந்த பிறகு நாங்கள் இனி அதை இறக்கலாம். நல்லா வந்திருக்கு. யாழ்ப்பாணத்து சீனி அரியதரம் ரெடி ஆகிட்டுது. இது கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். அப்போ நாங்கள் 2-3 பேப்பரில் போட்டு அதை மாற்றி விட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் வெளியில் எடுத்தோம்னால் அந்த சீனி அரியதரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் யாழ்ப்பாணத்து ரெசிபீஸ் நிறைய வந்து கொண்டிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.